இந்த லேடி கீழே ஊத்தி அவங்க கிட்ட இருக்கிற துணியை வாங்கி இவங்களே தொடச்சு காட்டினதும் அந்த கரை காணாம போயிடுது. சோ இன்டர்வியூக்கு வந்த இடத்துல கொஞ்சம் கூட கூச்சப்படாம கிளீனிங் லேடிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. இத பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தவங்க ஒருவேளை இவங்களும் கிளீனிங் வேலைக்கு தான் வந்திருப்பாங்கன்னு இவங்க காதுல விழற மாதிரி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் அதை பெருசா எடுத்துக்காம சிரிச்சுக்கிட்டே இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியா கால் வருது. சோ நாளைக்கு வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாமான்னு ஃப்ரண்ட் டெஸ்க்ல போய் பர்மிஷன் கேக்குறாங்க. ஆனா அதுக்கு கம்பெனி ஒத்துக்காதனால வேற வழியே இல்லாம இவங்க ரவுண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ரொம்ப நேரம் ஆகி எல்லாருமே போயிடுறாங்க. ஆனா இவங்களை மட்டும் யாருமே கூப்பிடல. இத கிளீனிங் பண்ற லேடி பார்த்துட்டு இன்னைக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, நீங்க இன்னும் கிளம்பலையான்னு வந்து விசாரிக்கிறாங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஃப்ரண்ட் டெஸ்க்ல இருக்கிற பொண்ணு வந்து இன்னைக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, நாளைக்கு வர முடியுமான்னு சொல்றாங்க. அதை கேட்டு இவங்க கோவப்படாம சரின்னு சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் மறுபடியும் அந்த கம்பெனிக்கு வந்தா அந்த கம்பெனியோட சிஇஓவே வந்து இவங்களை வரவேற்கிறாங்க. பார்த்தா நேத்து கிளீன் பண்ணிட்டு இருந்த லேடி தான் இன்னைக்கு சிஇஓவா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது நேத்து நடந்த எல்லாமே இவங்களுக்கு வச்சு டெஸ்ட். இங்க வேலைக்கு வர்றவங்க இந்த வேலை தான் செய்யணும்னு